டேய் என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்த காட்ட போறீங்க? நான் சொன்னேன்ல வருவான்னு. மேலதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்காமாரை புறப்படுங்க, நம்ம அண்ணன் அன்பு மணி அழைக்கிறார் வாங்க. நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள், என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்காமாரை புறப்படுங்க, நம்ம அண்ணன் அன்பு மணி அழைக்கிறார் வாங்க. நான் ஆளப்போவதில்லை, எனக்கு அந்த ஆசையும் இல்லை. ஏப்பா இத முதல்ல சொல்லக்கூடாது. அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன். மர்க்கா சொல்லு. இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன். தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன், தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. எல்லாவற்றையும் செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது. கெட்ட வார்த்தையில வச்சு போடா. நெருப்பில் வந்தவர்கள் நாம். ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். நெருப்பில் வந்தவர்கள் நாம். என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல. டேய் வருவில்ல வா, அப்ப வச்சுக்கிறோம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. ஓஹோ, ரெண்டு ஊருக்காரனுக்கு சண்டையிலத்தோட பாக்குறாரு. காரணம் நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள், சத்திரியர்கள் தான். சத்திரியனுடைய இலக்கணமே இதான். கொடி பறக்குது, பறக்கும் மனிதன், பண்ணிய மனிதன். சரி சரி சரி, அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாரு. பறக்கும் மனிதன், பண்ணிய மனிதன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வன்னியர் சங்க கொடியை ஏந்தி இதோ வந்து கொண்டிருக்கிறார், பறந்து வருகிறார். வெறும் கரிஞ்சோறும் கம்ம குணமா தின்னு வளர்த்த உடம்புங்க, சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு. பறக்கும் மனிதன், பண்ணிய மனிதன். ஆமா என்ன அதெல்லாம் எதுக்குது? இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து. MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க MD என்னை பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாத்தக்கூடாது, உன்னால முடியும்னாரு. அதை நான் நம்பினேன்.
அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. உங்க தாத்தன் தன்னைக்கு நெத்தில இந்த 4 நாள் திருடிட்டு போய் பீடு வாங்கி குடிச்ச நானே இருந்தா நீ இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்த கூடாது. அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்போ வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நான் சொல்ல வேண்டியதில்ல. ஆயிரக்கணக்கான வருஷமா பெரியவங்க நூத்துக்கணக்கான பழமொழியில சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மக்களோட சிந்தனையை ஜெயிச்சு தனக்கு தேவையானதை சாதிக்கிறான், பணக்காரன் ஆகிறான். இதை ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? எத இத ஊரெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கேட்டான் சொன்ன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எதுக்கும் கியூ தான். கியூவை ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். இப்ப சொல்லுங்க, கியூல நிக்க போறீங்களா இல்ல கியூ உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit my boys, that's the spirit. இந்த அநியாயம் பண்றியடா, கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? என் பேர் பானு, எங்க ஊரு வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமா இருந்தேன். ஆனா எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்ப 51 பேரை சேர்த்திருக்கேன். இப்ப நான் சில்வர் ஆயிட்டேன். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. மே 18 இன அழிப்பு நாள். இன்னைக்கு வந்து மறக்க முடியாத நாள். எங்க போனாலும் கூட கூட்டு போவா. இப்ப மட்டும் விட்டு போயிட்டான். தமிழர்கள் ஈழத்துல கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நாள். இந்த நாளை உலகத்துல தமிழர்கள் வசிக்கிற பகுதி எல்லாமே ஒரு துக்க நாளாக அனுசரிச்சுட்டு இருக்கோம். இது தமிழ்நாட்டுல ஆண் குழந்தை இறந்து பிறந்துட்டா நெஞ்சில கீரி தான் புதைப்பாங்களா? இன்னொரு யுத்தம் செய்ய போகிறோமா? 30 ஆண்டுகள் படை வளர்த்தோம், ஒரே நாளில் தாரை வார்த்து கொடுத்தோம். வீட்டுக்கு ஒரு வீரன் என்று அனுப்பி இன்றைக்கு அனுப்புவதற்கு எங்களிடம் எதுவும் கிடையாது, இலக்கு எதுவும் கிடையாது. ஒரு தமிழனை 18 நாடுகள் சேர்ந்து தம்சம் செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தோம்? இலங்கை தமிழன் தான் என்று பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா தமிழ்நாட்டுல மே 18ஆம் தேதி சில நடிகர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த இருக்கிறாங்க. இந்த இரவுதான் போகுதே போகுதே, இங்கேதான் சொர்க்கம் நரகம் ரெண்டும் உள்ளதே. இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது அப்படின்னு நாமளும் கோரிக்கை வைக்கிறோம். ஆண்டவ அள்ளி அள்ளிதான தந்திருக்கான், அப்புறம் என்ன அடுத்த வருஷத்தை கிழிச்சின்றீங்க? சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70mm பணம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க அவுத்துருவாங்க. முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அரமெண்டல் தான் அவத்தானவன். திடீர்னு மறைஞ்சு கலர் தெரிஞ்சு விட்டுருவான், கட்சி எடுத்து குத்தி விட்டுருவான். இது வந்து அரமெண்டல். ஆனா அதே நேரத்துல இந்த சீமான் கும்பல் என்ன பண்றாங்கன்னா, நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? திட்டமிட்டு இத விஷாலுக்கு எதிராக ஏதோ விஷால் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துற மாதிரி, குல்டி விஷால் என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு நண்பன் சின்னசாமி நீ நண்பனை தான் பாத்துருக்க, எதிரியா பார்த்தது இல்லையில. இனி பாப்படா, இனிமே நீ தாண்டா எனக்கு துரோகி, நான் தாண்டா உனக்கு விரோதி. கோ கோ தௌசண்ட். ஆனா இதுல எப்படி ரெட்டை வேடம் போடுறாங்க. ஒரு பக்கம் விஷால கண்டிக்கிறாங்கல்ல, ஆனா இந்த பக்கம் இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. யாரு? சீமானோட நெருக்கமான கேரக்டரா இருக்கு. அந்த கேரக்டர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. கிளவி என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. ஆனா அதை கண்டிக்க மாட்றாங்க, வாயை பொத்திட்டு இருக்காங்க. மௌன விரதமா? ஏன்? அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். மே 18 அன்னைக்கு ஒரு இசை நிகழ்ச்சி குமரி மாவட்டத்துல நாகர்கோவில் நடத்த போறதா ஒரு செய்தி வந்திருக்குது. இதுல நிறைய நடிகர்கள் கலந்துக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா விஷால் கலந்துக்கிறாரு. அடங்கப்பா. கஸ்தூரி கலந்துக்கிறாங்க. பாருமணி, எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் ரொம்ப பிடிக்காது. இயக்குனர் பேரரசு கலந்துக்கிறாங்க. சின்னி ஜெயந்து, நடிகை ரோஹிணி, இப்படி எக்கச்சக்கமான பேர் இதுல கலந்துக்கிறாங்க. சாத்தூர் சமஸ்தானா, அரக்காப்பட்டி ஜமீன்தாரு, சேக்கு, கீழக்கிற பாயி, பஞ்சாப் சிங்கு. சீமான் கட்சியை சேர்ந்த சில பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஏய் விஷால், குல்டி அப்படின்னு. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? அதாவது நிகழ்ச்சி நடத்துறதையோ நிகழ்ச்சி நடத்துறவங்க யாரு அப்படிலாம் பேசல, நேரா விஷால்கிட்ட போயிட்டாங்க. என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியல தானே கேக்குறேன். ஏன்டா ராஸ்கல் ஆடி வாங்கமா? அட அதிகப்படுத்துறீங்கடா. ஏய் அலப்படா வாயில கைவி. விஷால் தான் இதுக்கு காரணம்.
விஷால் வந்து ஒரு தெலுங்கன், இந்த தெலுங்கன் தான் நம்மளை வந்து இப்படி நடத்துறான், இப்படி மோசமான நிகழ்ச்சி நடத்துறான் அப்படின்னு திரும்ப 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 ஒரு பொய்யை பரப்புறாங்க. வலையை விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே விஷால் வந்து சீமானை போட்டு பொழந்துட்டு இருப்பாப்ல. அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அதுக்கே காலு கத்திட்டு இருந்தாங்க. மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நான் அடிச்சிடா. என்ன விஷயம் அப்படின்னா, கஸ்தூரி கலந்துக்கிறாங்க. விஷால் விட்டுருங்க, கஸ்தூரி கலந்துக்கிறாங்க. கஸ்தூரி யாரு? சீமானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழிமா. என்ன? ஏன்னா இவங்களே இந்த கஸ்தூரி தோழிமாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சீமானோட பேச்சை கேட்டு தான் தமிழ் தேசியத்தை கத்துக்கிட்டேன். எப்படி? யாரு கலர் காம்பினேஷனே சரியில்லையே. சீமானோட பேச்செல்லாம் கேட்டு கேட்டு தான் அந்த அம்மாவுக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற எண்ணமே வந்துச்சா. தன்னை வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாவே அவங்க உணர்ந்துட்டாங்களா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுற. சரி விடுங்க. எப்படி இந்த பார்ப்பனெல்லாம் தமிழ் தேசிய மாதிரி நமக்கு தெரியல. முதல்ல மனுஷால புரிஞ்சு கத்துக்க. இன்னொரு தடவை அப்படி பண்ண சீமான் பேச்சை கேட்டு தமிழ் தேசிய மாறின கஸ்தூரிக்கு புத்தி இருந்தா அங்க போகலாமா? ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. போகக்கூடாதுல்ல? ஆமா, போகக்கூடாது. ஆனா இத பத்தி இந்த சீமான் கும்பல் யாருமே பேசல. ஏன் கஸ்தூரி போறாங்க அப்படின்னு ஒரு பயிலும் கஸ்தூரியை பார்த்து கேட்கல. எங்க அவ? என்னமா அது? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. நீ அவசரப்பட்டி. யூடியூப்ல உட்காந்து பேசுற பயிலும் ஒருத்தர் சீமான் குரூப் எவனுமே வந்து கஸ்தூரியை கண்டிக்கல. கொண்டாட்டம் கேக்குதா? ஏன்டா டேய் விஷால், உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா? எங்களை எல்லாம் பார்த்தா இழிச்சவான் ஏமாளி மாதிரி தெரியுதாடா? அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்படாது. ஏன்டா டேய் விஷால், உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா? ஏன்னா அவங்க தோழிமா இல்ல, இவரோட தமிழ் தேசியவாதி மாறிட்டாங்கல்ல, பார்ப்பன தமிழச்சியில அவங்க. அதனால அந்த அம்மாவை பேசல. சரிப்பா விட்டுரு, கஸ்தூரியை விட்டுரு. அடுத்து பேரரசு இருக்காப்ல. இவங்க பேச்சுப்படி அவர் வந்து என்னப்பா தமிழ் குடியை சேர்ந்த ஒரு பச்சை தமிழர். ஒரு பச்சை தமிழர் போய் கலந்துக்கிறாரு. அவரை கூப்பிட்டு வச்சு, ஏங்க இயக்குனர் பேரரசு அவர் இல்லை, இப்படிலாம் நீங்க போகலாமா மே 18 அன்னைக்கு, இப்படி ஒரு மோசமான துக்கமான நாள் அன்னைக்கு நீங்க போய் கொண்டாட்டம்லாம் நிகழ்ச்சி கலந்துக்கலாமா அப்படின்னு ஒரு வயலும் பேரரசை பார்த்து கேட்கல. சீமான் அண்ணனை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். சீமான் அண்ணனுக்கு இப்போதான் மேலே கொஞ்சம் நேரம் சப்போர்ட்டாக இருக்கணும். கலங்கோ வந்தால் என்ன பாரு, அதுக்கு நிலாவுன்னு பேரு. மீறி அண்ணன் வந்துருவாரு. ஏன்டா டேய் விஷால், ஏன்டா டேய் விஷால், இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. இதுல யார் யாரு கலந்துக்கிறாங்க அப்படின்னா, சிங்கஜெயின் கலந்துக்கிறாப்ல. அப்புறம் ரொம்ப முக்கியமா நடிகர் விஜயோட அப்பா சந்திரசேகர் அவர் கலந்துக்கிறாரு. நடிகை தேவயானி கலந்துக்கிறாங்க. அப்புறம் நடிகை ரோஹிணி கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஜக பிரச்சார பீரங்கி நமிதா கலந்துக்கிறாங்க. இப்ப அதிமுகவில் இருக்கிற பச்சை தமிழ்ச்சியா மாறி போன காயத்ரி ரகுராம் இருக்காங்க. இயக்குனர் கே ரவிக்குமார் இருக்காரு. அப்புறம் செந்தில் இருக்கிறாப்ல. அப்புறம் அந்த மதுரை முத்து நகைச்சுவை நடிகர், அப்புறம் பாண்டியராஜன், இன்னும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இவங்களெல்லாம் இவங்க கேள்வி கேட்கவே இல்லை. யாரு? இந்த நாத்தாக்கா ஜோம்பி கூட்டம். சமதி, நாம நல்லா ஏமாந்துட்டோம். இவங்களோட நோக்கம் என்ன? மே 18 அன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிலாம் கிடையாது. விஷால் மேல ஒரு வன்மம். இங்க கை வேற நடக்குது சொன்னா கேளு. தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? இந்த நிகழ்ச்சி நடத்துறது விஷால்லாம் கிடையாது. ஆனா இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது யார் தெரியுமா? சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி மைதானம். நாகர்கோயில்ல இருக்க சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி மைதானத்துலதான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இத பத்தி வாயிலே திறக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத, பயப்படாதா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. சொல்றா. நான் கூட வேற எங்கேயும் நடக்குன்னு பார்த்தா, அட பச்சை தமிழர் சிவந்தி ஆதித்தனார் இருக்கா இல்லையா, அவருடைய கல்லூரி நடக்குது. பெருமாள் ஓப்பனிங் அசத்தலா இருக்கு. எல்லாமே மறந்து போச்சுல்ல. இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது சொல்ல போனா, இவரு நாம் தமிழர் கட்சி வச்சிருக்காருல்ல சீமான், இந்த கட்சியை யார் வச்சிருந்தது? இந்த கட்சி பேரை யார் வச்சிருந்தது? இவர் தான் வச்சிருந்தாரு. இவர் தாத்தா தான் வச்சிருந்தாப்ல. இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். ஏன் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியை பார்த்து நீ கேள்வி கேட்க மாட்டேன்? அதாவது அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறவெல்லாம் கேள்வி கேட்பாங்களா? இடம் கொடுத்தவன கேள்வி கேட்க மாட்டாங்களா? இது எப்படாது? என்னடா அது பொறுமையா இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ.
ஓ பாசம் அந்த பாசமா? அண்ணன் வந்து தந்தி தொலைக்காட்சியை பேச மாட்டாரு, சிவந்தி ஆதித்யநாத் கல்லூரியை பத்தி பேச மாட்டாரு, அப்புறம் வஹீந்திரராஜனை பத்தி பேச மாட்டாரு, பேசுற பேர் என்ன சாட்டையும் கண்டிச்சு பேசுவாப்ல. இதுதான் அண்ணனின் குடிப்பற்று. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? கொஞ்சமாச்சு நேர்மை இருந்தா சிவந்தி ஆதித்யநாத் கல்லூரியில் எப்படி நடத்தலாம்? ஏன்னா டிக்கெட் விற்கிறத அவன் தான் போட்டிருக்கான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். நிகழ்ச்சி நடத்துறது சிவந்தி ஆதித்யநாத் கல்லூரி வளாகத்துல, டிக்கெட்டை சேல்ஸ் பண்றதும் அந்த கல்லூரி வளாகத்துல. இதை பத்தி வாயை திறக்காம விஷால் நீ எப்படா போச்சு, நீ எப்படா போச்சுன்றாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துறதே இப்ப சிவந்தி ஆதித்யநாத் கல்லூரி தான். சந்தோஷமா ஏன்னா அண்ணனுக்கு சாதி பாசம். சரியா, அண்ணனுக்கு சாதி பாசம் பேசாம இருக்காப்ல. இந்த தொம்பியலுக்கு என்ன வந்துச்சு? இந்த நடத்துறதே உங்க முப்பாட்டன் கல்லூரி தான்டா, அதை போய் கேளுங்கடா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய பச்சை அயோக்கியத்தனம். நாம இதை கண்டிக்கிறோம். அப்பா ஒரு நாள் இதுல வந்து நிகழ்ச்சி நடத்தாத, மாத்திக்க, 19, 20 வேற தேதியில மாத்திக்க அப்படின்னு. நம்ம இவங்க மாதிரி வந்து நீ தெலுங்கு விசால் வடுக வந்து விசால் திட்டமிட்டு அப்படிலாம் சொல்லல. அதுல எல்லாரும் தான் நீ சொல்ற தமிழ் குடி, இங்கிலீஷ் குடி, தெலுங்கு குடி எல்லா குடியும் தான் கலந்துக்கலாம். இவங்களுக்கு விசால் மட்டுமே கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா இதுக்கு பேர் தான் அப்பட்டமான கேவலமான அரசியல். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அந்த நிகழ்ச்சி நடத்துற யார் நடத்துறாங்களோ அவங்களுக்கு நம்முடைய சேனல் வாயிலாகவும் நம்ம திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாகவே வேண்டுகோள் வைக்கிறோம். முடிஞ்சா நீங்க அந்த நிகழ்ச்சியோட தேதியை மாத்துங்க.